ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஐபாலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதாவது அதோட பில் குவாலிட்டி, அடுத்து இனிஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி அதோட பாக்ஸ் என்கிட்ட இல்லை, அதனால தான் அன்பாக்ஸ் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட கண்ட்ரோலில் வந்து வால்யூம் அப் டவுன், வந்து பவர் பட்டன், அப்புறம் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே இருக்க இந்த பொருட்கள் தான் நீங்கள் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கும்போது உங்களுக்கு பாக்ஸோடு வரும். 900 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதோட பில் குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் உங்களுக்கு இயர்பட்ஸ் வருது. அப்படியே கொஞ்சம் நகர்ந்து போனீங்கன்னா இல்லை ப்ளூடூத் ஸ்பீக்கர் கிடைக்கிற ஒரு சார்ஜிங் கேபிள் கிடைக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன்ஸ் கிடைக்குது. அப்புறம் உங்கள் பாக்கெட்டில் ஸ்டிக் பண்ண கூட ஒரு காலரும் கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் நான் சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த சார்ஜ் ஆக மேக்ஸிமம் ஒரு 2 ஹவர்ஸ் எடுத்துக்கினே சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம் ப்ளஸ் பட்டன் இருக்குது, இங்கே மைனஸ் பட்டன் இருக்குது, நடுவில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்குது. சார்ஜ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. சார்ஜ் ஃபுல்லாக ஆச்சுன்னா இது ப்ளூ கலரில் எரியும் சொல்லியிருக்காங்க. பேஸ் குவாலிட்டி ரொம்ப விரும்புகிறவங்களுக்கு இந்த இயர்ஃபோன் சூட்டபுளாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை நான் சார்ஜ் பண்ணிட்டேன். சார்ஜ் பண்ணோடனே என்னோட பொம்மையில் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் கனெக்ட் பண்ணோடனே என்னை வந்து பேர் ஆகிறதுக்கு ரெட் அண்ட் ப்ளூ லைட்டில் எரியுது. இப்போ நான் என்னோடய மொபைலில் ப்ளூடூத் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஐபால்னு ஒரு இது காட்டுது. அதோட நேம் ஐபால் மியூசிக் டோன்னு காட்டுது. அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நான் ஏற்கனவே கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அது உங்கள் மொபைலில் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அது ப்ளூ கலர் லைட்டில் எரியுது. அடுத்ததான் நான் இதை என்னோட மொபைலில் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணோடனே உங்களுக்கு ஆடியோ டெஸ்ட் காட்டணுக்காண்டி நான் என்சிஸில் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன். இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ்லாம் என்கிட்ட இல்லை. ஜஸ்ட் இந்த இயர்ஃபோன் இருக்குல்ல, இதை வந்து என்னோட ஃபோன் மைக்ரோஃபோன் கிட்டே வைக்கிறேன். அது மூலமாக அதோட ஆடியோ கிளாரிட்டி எப்படின்னு நீங்களே கேளுங்க. நிறைய பேர் வந்து நான் என்னோடய ஃபோன் ஆடியோ இல்லைன்னா எடிட்டரில் ஆடியோ சேர்த்துக்கன்னு நினைப்பீங்க. அதுக்காண்டி நான் கனெக்ட் பண்ணியிருக்கதை நான் காட்டுறேன். கனெக்ட் ஆகிருக்கு. அதோட ப்ளூடூத் பேரில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா ஐபால் மியூசிக் டோன்னு கனெக்ட் ஆகிருக்கு. Till I get up, time is barely on our side. I don't wanna waste what's left. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் சவுண்ட் வச்சுருக்கேன். ஃபுல் சவுண்ட் வச்சு உங்களுக்கு அவ்வளோ சவுண்ட் கேட்குது. காது கிளியர் மாதிரி சத்தம் கேட்குதுன்னு சொல்லலாம். இப்போ நான் வந்து வேறு மியூசிக் சேஞ்ச் பண்ணியிருக்கனால திரும்பி அதே ப்ளூடூத் ஸ்பீக்கரில் ப்ளே ஆகிறது உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இந்த வீடியோ நல்லா நீங்கள் நினச்சிங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நான் கூட உங்களுக்கு கூட வந்துடும்.